அடுத்தது மிதுனம். இந்த மிதுனத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குரு பகவான் ஜென்ம ராசியில் தான் உட்காந்துருக்கார். ஸோ இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறார். தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் நகர்ந்து போவது மிதுன ராசிக்கு ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக மிதுன ராசிக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா ஒரு ஹெசிடேட், இதே ஒரு சின்ன ஒரு மன அழுத்தங்கள், சின்ன ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். அடித்தா தாங்க மாட்டான்டா அப்படிம்பாங்களே. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கற்பனைகளை, கவிதைகளை, வண்ணங்களை அற்புதமாக செயலாற்றக்கூடிய இவங்களுடைய செயல்கள் இனிமே தான் இவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக. ஒரு சின்ன மாண்டு கூட என்னைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நான் வளர்த்து விட்ட கெடா என் மார்பில் குத்துது அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ, யார் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு பிரச்சனை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற உங்களுடைய ஃபேனு, எங்களுடைய ஃபேன் நீங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு பிரபலமாகி அவ்வளோ அழகான உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன உங்களுக்கு கொடுக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு எங்களை நீங்கள் ஆவல் தூண்டுற அளவுக்கு எங்கள் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி. நிறைய ஜோதிட விஷயங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சி பலன் எல்லாருக்கும் தேவைங்க. அது குரு பெயர்ச்சி வரப்போகுது. அந்த குரு பெயர்ச்சியில் ஏன் ராசி எப்படி இருக்கும்னு எல்லாரும் ஆவலாக ஆசையாக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், வாழ்க நலமுடன் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன்களை அவ்வளோ அழகாக அந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாரு அப்படின்றத நான் மட்டும் இல்லை, நீங்களும் கேட்க போகிறீங்க. அதை கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவரை சந்திச்சிருவோமா? வாங்க அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்ல குரு பெயர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா குருக்கு பிடிச்ச கலர் அது. எனக்கு ஒன்று தான் தெரியணும், குரு பெயர்ச்சி எப்போ வருது, ஓகே, அது என்ன, இந்த குரு பெயர்ச்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது. நீங்கள் முதல்ல என்றைக்கு குரு பெயர்ச்சி, அது என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஒரு வருடத்துக்கு ஒருக்க நடந்து செல்வார், கடந்து செல்வார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருடம், இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது கரெக்டாக வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்கு வர்றார். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம். ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீர் ராசின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் யாருன்னா நம்மளுடைய குரு தான். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரும்போது எல்லா ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ ஏன் இந்த வருடம் மட்டும் அப்படி கொடுக்காரு அப்படின்னா, குரு கடகராசியில் தான் உச்சம் அடையும். கடகராசியில் தான் உச்சம், நல்ல வில்பவர். அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இல்லை நான் இருக்கேன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், எல்லா வீட்டுக்கும் போவோம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், அதை நம்ம வீடாக பார்ப்போம், அப்படியே பிடிச்ச மாதிரி இருப்போம், ஃப்ரீ மைண்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், நம்மளும் ஜாலியாக இருப்போம், அவங்களையும் ஜாலியாக வச்சுக்கிறோம். ஸோ அது ஏன் எல்லா வீட்டுக்கு போகும்போது இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குன்னா, அந்த வீடு நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு. அப்போ பிடிச்ச வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே சந்தோஷமான விஷயம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கூட இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த மாதிரி ஆமாம், அது குருவோடைய இயக்கம். அப்போ குருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் உட்காந்து அவர் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். குரு எந்த வீட்டில் இருக்காரோ ஒவ்வொரு ராசிக்கு அவர் எத்தனாம் வீடுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ராசியின் அடிப்படையில் உள்ள அவருடைய இடத்துடைய மதிப்பையும் கூட்டுறாரு. ஸோ இந்த வட்டம் அவருடைய பார்வை, உச்ச பார்வை மூலமாக முடியாது, என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு நடக்கவே நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடை குரு பகவான் செய்து கொடுக்க போகிறார். வெரி குட் சார். நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது மிதுனம். இந்த மிதுனத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு
கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குரு பகவான் ஜென்ம ராசியில் தான் உட்காந்துருக்கார். ஸோ இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறார். தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் நகர்ந்து போவது மிதுன ராசிக்கு ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதாவது இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நம்ம நல்லா படிப்போம், நம்ம நல்லா எழுதுவோம், அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம வாத்தியார் பக்கத்தில் நின்னோடனே நமக்கு என்ன பண்ணோம், ஒரு தடுமாற்றம். ஐயோ நம்ம இதை டிக் பண்ணுமா, சார் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு தாட் வரும் பார்த்தீங்களா. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக மிதுன ராசிக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா, ஒரு ஹெசிடேட், இதே ஒரு சின்ன ஒரு மன அழுத்தங்கள், சின்ன ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். சில மிதுன ராசிக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்லேயே இருக்க முடியாமல் வேற ஊரை விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, எனக்கு என் குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிறைய அழுத்தங்கள், வேலையில் போராட்டங்கள், உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள், ஸோ இதெல்லாம் ஒரு 3-4 வருட காலமாக சனி பகவானுடைய தாக்கம், ராகுவுடைய ஆதிக்கம் எல்லாம் இவங்களுக்கு நிறையா கொடுத்துச்சு. ஸோ இதுக்கு மீறி அடித்தா தாங்க மாட்டான்டா அப்படிம்பாங்களே. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கற்பனைகளை, கவிதைகளை, வண்ணங்களை அற்புதமாக செயலாற்றக்கூடிய இவங்களுடைய செயல்கள் இனிமே தான் இவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு போகிறார். ஸோ 2ஆம் வீட்டில் போகிறதுனால இவங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானம், அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க குடும்பத்தோட சேருவாங்க. பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைங்க சார், எனக்கு பொருளாதாரம் சார் பிரச்சனை, காசு இல்லாதனால என்னைய ஒரு சின்ன வாண்டு கூட என்னைய வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, நான் வளர்த்து விட்ட கெடா ஏன் மார்பில் குத்துது அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ, யார் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு பிரச்சனை. நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், மிதுன ராசிக்காரங்களை கூட்டு வச்சு ஒன்னால பிரச்சனையா, நீ சொல்லி கொடுத்தவனால பிரச்சனையானா, எனக்கு நான் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தனோ அவனால் மட்டும் தான் எனக்கு பிரச்சனை, யாருக்கு நான் உதவி செஞ்சனோ அவன் தான் எனக்கு பின்முதுகில், நம்ம இவர் பாகுபலியில் கட்டப்பா குத்துவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்களை குத்திட்டு சின்ன முன்னாடி சிரிப்பாங்க, கூட சேர்ந்தே கூட்டாளிகள் தான் இவங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய வலியும் வேதனையும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா உறுதியாக இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றமும், கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை. சார் கடன் ரொம்ப வாங்கிட்டேன், கடன் எப்போ சார் அடையும், நானும் எவ்வளோ உழைக்கிறேன், கையில் வாங்குறேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற பாடலுக்கு கேட்டவாறு எனக்குள்ளேயே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அப்போ இது எப்போ என் கடன் அடையும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா குரு பகவானுடைய அருளால், அவருடைய பார்வையால் நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை ஃபஸ்ட்டு செய்யப்படும். அப்புறம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது எப்படின்னா இவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னா பரம்பரை வியாதின்னு சொல்லுவோம். எங்கள் தாத்தாக்கு இருந்துச்சு, தாத்தாவோட அப்பாவுக்கு பூட்டன் இருந்துச்சு, ஸோ பாட்டனுக்கு இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு வகை உள்ள ஒவ்வொரு வியாதியும் தொடர்ந்து இப்போ என்னுடைய அப்பா வரையும் வந்துருச்சு. எனக்கு வரக்கூடாது, என் குழந்தைக்கு வரக்கூடாது, இதுக்கு என்ன தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இப்போ இந்த குரு பகவானுடைய அருளால் இவங்களுடைய 6ஆம் இடத்தையும் குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறனால உறுதியாக நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு பரம்பரை வியாதி இந்த காலகட்டங்களில் டோட்டலாக வாஸ் அவுட் ஆகி இவங்களுக்கு அடுத்து யாருக்கும் வராமல், இவங்களுக்கே வராமல் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை குரு பகவான் செஞ்சு கொடுப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் இவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு. சார் ரொம்ப நாளாக வேலை பார்த்துருக்கு, அதாவது இந்த கம்பெனிக்கு என்னுடைய உயிரை மட்டும் தான் கொடுக்கல, ஆனால் டோட்டலாக இந்த கம்பெனிக்காண்டி தான் வாழ்ந்தேன், என்னை இந்த கம்பெனியை விட்டு தூக்கிட்டாங்க சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் வேலை பார்க்குறேன், என்னை அவமானப்படுத்த எந்த அளவுக்கு என்னை அவமானப்படுத்தணுமோ படுத்துகிறாங்க, ஆனால் இருந்தாலும் என் திறமையை புரிஞ்சுக்கிறனான்னு பரவாயில்ல, என்னுடைய குழந்தைகளுடைய நலனுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த நிலையெல்லாம் மாறி இவங்களுடைய மேல் அதிகாரிகள் இவங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அளவு இவங்க லைஃப் சூப்பராக இருக்க போது. தடைகள் அதை உடை அப்படிங்கிற மாதிரி மேசராசிக்கு எப்படி சொன்னோமோ அது மாதிரி நம்மளோட மிதுன ராசிக்குமே எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து விடுதலை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த 10ஆம் இடத்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால ஆட்டோமேட்டிக்காக அந்தஸ்து என்பது இவங்களுக்கு இனிமேல் தான் உயரப்போகுது. இவங்க யார், இவங்க திறமை என்னங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம உண்மையிலேயே ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரமும் ஒரு பதவி உயர்வும் நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அவர்களுக்கேற்ற கர்மாவுக்கு ஏற்றவாறு, அவங்க செஞ்ச நல்ல உதவிகளுக்கு ஏற்றவாறு குரு பகவானும் இவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா?
நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்தவுடன் அவர் செய்ய வேண்டிய வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய வழிபாடு. ஆஞ்சநேயர் போய் பிடிச்சிக்கணும். ஆஞ்சநேயர் பார்த்து ஐயா நீதான் எனக்கு உறுதுணைன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டா கவலைகள் எல்லாம் போக்கிடுவார். அதாவது எப்படி வந்து சீதையை மீட்டு வந்தாரோ அதே மாதிரி மிதுனராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்து மீளா துயரத்தில் இருந்தவங்களுக்கு மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆஞ்சநேயர் கொடுப்பார். ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வெற்றிலை, நல்ல ஒரு அற்புதமான வெற்றிலையை வாங்கிக்கணும். வாங்கும்போது 30 கூட வாங்கலாம். அதில் இந்த ஓட்டல் உடசல் கிரிச்சல் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த வெத்தலையை வந்து பார்த்தா இப்போ வந்து நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு இலை போட்டால் என்ன பண்ணுவீங்க? அந்த இலையை பார்ப்பீங்க, நல்லாக்கா பார்ப்பீங்க, தண்ணியை வச்சு துடைப்பீங்க, நல்ல இலையில சாப்பிடுவோம். அப்பயும் அதுக்கு பிறகு சாப்பிடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆஞ்சநேயருக்கும் வெற்றிலை போடும்போது நல்ல வெற்றிலையாக வாங்கி அது தூய்மையாக நல்லா தண்ணியை வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் காம்பில் கோர்த்து இவங்க வந்து 21 வெற்றிலையை கோர்த்து ஆஞ்சநேயர் மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா வெற்றி மேலே வெற்றி தான் நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க கையில். சூப்பர். ரொம்ப அதாவது குரு பகவான் வந்து கண்ணை தொடச்சி விட்டுட்டாருன்ற மாதிரி அழகாக சொன்னாங்க. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நல்லா இருக்குது. மிதுன ராசி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. உங்கள் திறமை என்ன அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியில் தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிய போகுது. ஸோ உங்கள் திறமையை காட்டுங்க, சுறுசுறுப்பாக இருங்க, வேலையை பாருங்கள். இந்த ஜூன்லேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அதனால் இப்போ வரும்போதே அதை உதார்ப்பாக அழகாக பயன்படுத்திக்கோங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து சாரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தில் ஏதாவது டவுட்டு நான் கேட்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நேரில் போனீங்கன்னா பெட்டர், இல்லை போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் சார் பார்க்குறாங்க. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.